ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிசம்பர் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்பு அறக்கட்டளையின் முதல் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? உலக சுகாதார அமைப்பு அறக்கட்டளையின் முதல் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் அனில் சோனி. ஸோ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா சுகாதார நிபுணராக பணிபுரியக்கூடிய இந்திய வம்சாவளி தான் இந்த அனில் சோனி. ஸோ இவர் தான் உலக சுகாதார அமைப்பு அறக்கட்டளை, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டேஷனோட முதல் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஜெனீவாவில் இதோட தலைமையகம் இருக்கு விதமாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் உலகின் சமூக அமைப்புகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இதை தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட பணி என்னன்னா மானியம் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிற விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பணி பார்த்தீங்கன்னா வருகின்ற 2021 ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கும் விதமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்திய வம்சாவளியாக இருக்கக்கூடிய அனில் சோனி தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டேஷனோட முதல் சிஇஓவா நியமிச்சிருக்காங்க. பிரிட்டனின் தடுப்பூசி திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஃபைசர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட முதல் நபர் யார்? பிரிட்டனின் தடுப்பூசி திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஃபைசர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட முதல் நபர் யார்? அதாவது உலகின் முதல் நபர் யார்? ஆன்சர் மார்கரெட் கீனன். அதாவது 90 வயது ஆகக்கூடிய மூதாட்டி தான் இந்த மார்கரெட் கீனன். ஸோ இவங்களுக்கு தான் அண்மையில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மிட்லாண்ட் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய காவன்ட்ரி நகர், இந்த நகரில் இருக்கக்கூடிய ஒரு பொது மருத்துவமனையிலிருந்து அதிகாலையில் 2 தினங்களுக்கு முன்னாடி அதிகாலையில் தான் மார்கரெட் கீனன் சொல்லக்கூடிய இந்த மூதாட்டிக்கு ஃபைசருங்கிற ஒரு தடுப்பூசி, பிரிட்டனோட தடுப்பூசி திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஃபைசர் தடுப்பூசியை செலுத்தியிருக்காங்க. ஸோ இது பெருமளவு இந்த தடுப்பூசியோட பெயர் ஃபைசர் அல்லது ஃபைசர் கோவிட்-19 ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பெயர் வேற விதமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரிங்களா? ஸோ உலகின் முதல் நபராக இந்த தடுப்பூசியை செலுத்தியிருக்காங்க இந்த பெண்மணி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த வேக்சினை யார் உருவாக்கியிருக்காங்கன்னா யுஎஸ்ஐ சேர்ந்த ஃபைசரும் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த பயோஎன்டெக், இந்த 2 நிறுவனங்களும் கூட்டாக இணைந்துதான் இந்த ஃபைசருங்கிற வேக்சினை உருவாக்கியிருந்தாங்க. சரிங்களா? அதாவது பிரிட்டனில் 2வது அலை திரும்பி இருக்கு, அதாவது கரோனா நோய் தொற்றோட 2வது அலை திரும்பி இருக்கு. ஸோ அதன் காரணமாக விரைவாக இந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா உட்செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை யார் இந்த மூதாட்டிக்கு செலுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸை சேர்ந்த நர்ஸாக இருக்கக்கூடிய மே பார்சன்ஸ். ஸோ இந்த பெண்மணி தான் இந்த மூதாட்டிக்கு, கீனன்கிற சொல்லக்கூடிய இந்த மூதாட்டிக்கு உட்செலுத்திருக்காங்க. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் 10. ஸோ இந்த வருடத்திற்கான 2020ஆம் ஆண்டிற்கான கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் நம்ம இந்திய நாடு 10வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதே கடந்த வருடம் நம்ம இந்திய நாடு இதே பட்டியலில் 9வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் பின்னாடி போயிருக்காங்க அப்படிங்கிற விதமாக நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கான முதல் 3 இடங்களை எந்த ஒரு நாடுக்கும் வழங்கப்படலை. ஸோ இதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது பாரிஸ் காலநிலை இலக்கு அல்லது பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம், நம்மளுக்கு அனைவருக்கும் தெரியும், புவி வெப்பமடைதலை 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைக்கணும் அல்லது 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிற விதம் தான் இந்த பாரிஸ் காலநிலை இலக்கு. ஸோ இந்த இலக்கை இன்ற வரைக்கும் எந்த ஒரு நாடும் இணங்கவில்லை. அதனால முதல் 3 இடங்களை எந்த ஒரு நாட்டுக்கும் வழங்கலை இந்த இண்டெக்ஸில். சரிங்களா? அதனால 4வது இடத்துல தான் கொடுத்திருக்காங்க. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வீடன், 5வது இடத்துல யூகே, 6வது இடத்துல டென்மார்க். சரிங்களா? நம்ம நாடு இந்த வருடம் 10வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ கடந்த வருடம் 2019 9வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. ஐக்கிய நாடுகள் முதலீட்டு ஊக்குவிப்பு விருது 2020 கீழ்கண்ட எந்த நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஐக்கிய நாடுகள் முதலீடு ஊக்குவிப்பு விருது 2020 கீழ்கண்ட எந்த நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இந்தியா. ஸோ நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு தான் இந்த வருடத்துக்கான யூஎன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அவார்டு, அதாவது ஐக்கிய நாடுகள் முதலீடு ஊக்குவிப்பு விருது பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது எந்த அமைப்பு வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா UNCD18 சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ்
கான்ஃபரன்ஸ் ட்ரேட் ஆன் அண்ட் டெவலப்மெண்ட், தமிழில் சொல்லணும்னா வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு. ஸோ இந்த அமைப்பு தான் நம்ம இந்திய நாட்டுக்கு இந்த வருடத்திற்கான இந்த விருது வழங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் முதலீடு செய்வதற்கு விருப்பமான நாடாக நம்முடைய இந்திய நாடு உருவாகி இருக்கு அப்படிங்கிற விதமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குறிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனமான முதலீடு இந்தியா, ஆங்கிலத்தில் இன்வெஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம், இந்த நிறுவனத்துக்கு தான் இந்த விருது பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டு வழங்க இருக்கு. சரிங்களா? இதற்கான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அண்மையில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த அமைப்பை பற்றி பார்க்கும் பொழுது ஐக்கிய நாடுகளால் கடந்த 1964 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட தேசிய ஊக்குவிப்பு முதலீட்டு முகவர்களை இந்த அமைப்பு நிறுவியிருக்கு விதமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு தான் இந்த வட்டத்திற்கான UN இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி -9.4% இருக்கும் என கணித்துள்ள நிறுவனம் எது? நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி -9.4% இருக்கும் என கணித்துள்ள நிறுவனம் எது? ஆன்சர் ஃபிட்ச் ரேட்டிங்ஸ். ஸோ சர்வதேச தர குறியீட்டு நிறுவனமாக இருக்கும் ஃபிட்ச் ரேட்டிங்ஸ், இந்த நிறுவனம் தான் நம்முடைய இந்தியாவின் நடப்பு நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி -9.4% இருக்கும் அப்படின்ட்டு கணிச்சிருக்காங்க. இது 2வது காலாண்டில் அப்படின்னு விதமாக சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னர் இதே நிறுவனம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி -10.5% இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கூடி இருக்கு விதமாக -9.4% இருக்குன்ட்டு கணிச்சிருக்காங்க இந்த அமைப்பு. ஸோ அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் 11%, அதற்கு அடுத்த ஆண்டுகளில் 6.3% வளர்ச்சி அடையும், அதாவது உயரும் அப்படிங்கிற விதமாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஃபிட்ச் ரேட்டிங்ஸ். உலகின் மிக உயர்ந்த மலை சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எத்தனை சென்டிமீட்டராக அதிகரித்துள்ளது? உலகின் மிக உயர்ந்த மலை சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எத்தனை சென்டிமீட்டராக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 86 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு அனைவருக்கும் தெரியும் உலகின் மிக உயர்ந்த சிகரம் எதுனா எவரெஸ்ட் சிகரம். இதற்கு முன்னர் வரைக்கும் 8848 மீட்டர், அதாவது 8848 மீட்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நேபாளமும் சீனாவும் கூட்டாக இதற்கான கணக்கெடுப்பை எடுத்திருந்தாங்க. அதில் அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் 86 சென்டிமீட்டர் அதிகரித்திருக்கு அப்படின்ட்டு விதமாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வமான தகவலை பார்த்தீங்கன்னா நேபாளத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் பிரதீப் கியாவாலியும் அதே போல சீனாவிலும் இதற்கான அறிவிப்பு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிப்பு கொடுத்திருக்க விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ எவரெஸ்ட் சிகரத்தோட தற்போது இருக்கக்கூடிய உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8848.86. ஸோ இந்த 86 சென்டிமீட்டரை மறந்துடக்கூடாது. ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதற்கு முன்னாடி இந்த அளவு, அதாவது 8848 இந்த மீட்டர் அளவை எந்த அமைப்பு வெளியிட்டிருந்தாங்க அதிகாரப்பூர்வமானு பார்த்தீங்கன்னா இந்திய சர்வே அமைப்பு தான் கடந்த 1954 வெளியிட்டிருந்தாங்க. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா 86 சென்டிமீட்டர் அதிகரிச்சிருக்கு விதமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அமைப்புக்கு, அதாவது இந்த சிகரத்துக்கு ஏன் எவரெஸ்ட் அப்படின்ட்டு பெயரை வைத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முன்னாள் சர்வேயர் ஜெனரலாக இருந்த சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் ஸோ அவருடைய நினைவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த சிகரத்துக்கு எவரெஸ்ட்னு பெயர் வைத்திருந்தாங்க. சரிங்களா? நேபாளம் மற்றும் சீனா இந்த 2 நாடுகளும் தான் கூட்டாக இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அமெரிக்காவின் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள முதல் கருப்பின நபர் யார்? அமெரிக்காவின் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள முதல் கருப்பின நபர் யார்? ஆன்சர் லாய்ட் ஆஸ்டின். ஸோ லாய்ட் ஆஸ்டின் சொல்லக்கூடிய இந்த நபர் தான் அமெரிக்காவின் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அந்நாட்டின் ஊடகம் தரப்புலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளிவரல. கூடிய சீக்கிரம் இது வெளிவரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த லாய்ட் ஆஸ்டின் இதற்கு முன்னாடி கடந்த 2012 அந்நாட்டின் இராணுவ துணை தளபதியாகும் ஒபாமா காலகட்டத்தில் 2013-16 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்நாட்டின் மத்திய கூட்டுப்படை தளபதியாகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ விரைவில் அந்நாட்டின் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த லாய்ட் ஆஸ்டினை. சரிங்களா?
சர்வதேச ஊழல் எதிர்ப்பு நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 9. ஸோ ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் வருகின்ற 9ஆம் தேதி தான் இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே, அதாவது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தை ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் 2003 சரிங்களா 2003 அக்டோபர் 31ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டு இந்த நாள் அனுசரிக்கணும் அப்படிங்கிற விதமாக அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அன்று முதல் பார்த்தீங்கன்னா இந்த தினம் அனுசரிச்சுட்டு வராங்க நம்ம உலக அளவில் சரிங்களா. அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய ஊழலை வந்து எதிர்த்து நம்ம ஒற்றுமையுடன் செயல்பட்டு அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற விதமாக தான் இந்த தினத்தை வந்து கொண்டு வருவாங்க. இதற்கான என்னென்ன சட்டங்கள் இருக்குது அதையும் கொஞ்சம் நாம் பார்க்கணும் விதமாக இந்த நாள் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்னன்னு பார்க்கலாம். ரிகவர் வித் இன்டெகிரிட்டி. ரிகவர் வித் இன்டெகிரிட்டி. ஸோ இதோட பொருள் என்னன்னா ஒருங்கிணைப்புடன் மீட்டெடுங்கள். ஒருங்கிணைப்புடன் மீட்டெடுங்கள். அதாவது நம்ம ஒன்றாக இணைந்து இந்த ஊழலை வந்து எதிர்த்து நம்மளுடைய நாடுகளை பார்த்தீங்கன்னா வளமான நாடுகளாக கொண்டு வரணும் அப்படிங்கிற பொருளை தான் இந்த தீம் வந்து உணர்த்துது. ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்திய மொபைல் காங்கிரஸ். ஸோ அண்மையில் டிசம்பர் 8ஆம் தேதி காணொலி காட்சி மூலமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3 நாள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டை வந்து தொடங்கி வைத்திருந்தார். ஸோ நம்ம அண்மையில் கூட பார்த்துருப்போம். ஸோ இதற்கான கருப்பொருள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். இன்க்ளூசிவ் இன்னோவேஷன், ஸ்மார்ட், செக்யூர், சஸ்டைனபிள். இன்க்ளூசிவ் இன்னோவேஷன், ஸ்மார்ட், செக்யூர், சஸ்டைனபிள். ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டிற்கான கருப்பொருள் இதுதான் சரிங்களா. ஸோ நேற்று நான் 2 வினாக்கள் உங்களிடம் நான் கேட்டிருந்தேன். பல்வேறு நண்பர்கள் சரியான விடை சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதற்கான பதில்கள் இங்கே நாம் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 2020ஆம் ஆண்டிற்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யாவர் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அதற்கான வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமானுவேல் சர்பன்டியர். இவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜெனிஃபர் ஏ டூட்னா. ஸோ இந்த 2 பெண்மணிகளும் தான் 2020ஆம் ஆண்டிற்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்ற பெண்மணிகள் சரிங்களா. ஸோ இரண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தில் முதன்முறையாக காந்தியோட உருவப்படம் வந்து திறந்து வைக்கப்பட்டது கடந்த 1948ஆம் வருடம். அதை யார் திறந்து வைத்திருந்தாங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். ஸோ அதற்கான சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ஸோ ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லக்கூடிய ராஜாஜி தான் கடந்த 1948 ஜூலை 24ஆம் தேதி நம்முடைய தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தில் மகாத்மா காந்தி அவருடைய உருவப்படத்தை திறந்து வைத்திருந்தார். ஸோ இந்த ராஜாஜின்னு சொல்லக்கூடிய ராஜகோபாலாச்சாரி இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் சரிங்களா. ஸோ இதனுடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.